கச்சத்தீவில் இலங்கை அரசு ராணுவத்தினரை நிறுத்தி இருப்பது குறித்து பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, கச்சத்தீவில் இலங்கை ராணுவத்தினர் நிறுவி இருப்பதா தற்போது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள்? முதலில் புதிய தலைமுறைக்கு எங்கள் தமிழ் மக்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், தமிழர் உரிமைக்காக, தமிழர் விடுதலைக்காக தொடர்ந்து ஆதரித்து வருகின்ற என்னை போன்றவர்களும் தமிழர் அமைப்புகளும் நாங்கள் சொல்லி வந்த அந்த கூற்றை இன்றைக்கு தங்களுடைய கள ஆய்வின் மூலம் உண்மை என்று நிரூபித்ததற்காகத்தான் இந்த நன்றி. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவிற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அது சிங்கள தேசத்தின் மூலமாக இந்திய அரசு தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு நேர் எதிர்மாறாக தாரைவார்க்கப்பட்ட கச்சத்தீவால் இருப்பது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதையெல்லாம் கொஞ்சமும் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் மத்திய அரசு எங்களுடைய குரல்களுக்கு மதிப்பளிக்காமல் இருந்து வந்த இந்த சூழலில் எங்களுடைய அந்த குரல்கள் இன்றைக்கு உண்மையாக மாறி இருக்கிறது. சிங்கள தேசம் என்றைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுத்ததில்லை. நம்முடைய இன்றைக்கு பூர்வீக மண்ணை, நம்முடைய பாரம்பரிய சொத்தை இன்றைக்கு பக்கத்து நாடு அல்லது அண்டை நாடு, நட்பு நாடு என்று இந்திய அரசால் தாரை வார்க்கப்பட்ட அந்த கச்சத்தீவில் நம்முடைய உச்சம் தலையில் உட்கார்ந்து கொண்டு நமக்கு எதிராக துப்பாக்கிகளை நீட்டுவதற்கு சிங்கள பேரினவாத அரசு பன்னாட்டு பயங்கரவாத அமைப்புகளுடனும் பன்னாட்டு இந்தியாவுக்கு எதிரான நாடுகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவை எந்த நேரத்திலும் எதிர்க்க முடியும் என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இனியாவது இந்தியா விழித்துக் கொள்ள வேண்டும். இந்திய அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கச்சத்தீவை மீட்டு தமிழர் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். இதை செய்வதற்காகத்தான் நம்முடைய எல்லையிலே அந்த பகுதியில் மீன்பிடிக்க வந்த நம்முடைய மீனவர்களை சுட்டுக் கொள்வதும், அவர்கள் படகுகளை பறிமுதல் செய்வதும், அவர்களை அடித்து தூக்கி கடலிலே வீசுகின்ற என்ற கொடுமையை தொடர்ந்து சிங்கள தேசம் செய்து வந்திருக்கிறது என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. ஆதலால் உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மாண்புமிகு பிரதமருக்கு நேரடியாக சந்தித்து பேசி வலியுறுத்தி இதை உடனடியாக மீட்பதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக சிங்கள தேசத்தின் ராணுவம் உடனடியாக திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்பும் இதில் உள்ளடங்கியிருக்கிறது. லட்சக்கணக்கான தமிழர்களின் வாழ்வுரிமையும் இதில் அடங்கியிருக்கிறது. நம்முடைய பாரம்பரிய சொத்தான கச்சத்தீவை மீட்பதற்கு இது ஒரு சரியான தருணம். இந்த தருணத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். உடனடியாக இது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் இந்தியாவிற்கு பேராபத்து இருக்கிறது என்பதையும் இந்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழக அரசும் மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்ட இலங்கைக்கான தூதரை அழைத்து கடுமையாக கண்டிக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும். இந்திய நாட்டின் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கை அதிபரோடு உடனடியாக பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று வேண்டுகோளும் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.